ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இப்போ நிறைய வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்துட்டு என் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், என் கல்லாப்பட்டி வந்துட்டு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக்கோட தான் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலுமிச்சை பழம் அதாவது லெமன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது மேல வந்துட்டு ஒரு ரெட் கலர் பெர்மனன்ட் மார்க்கரோ இல்லை ஸ்கெட்சோ எடுத்துட்டு 786 786ன்னு சொல்லிட்டு அந்த பழம் மேல வந்துட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு பச்சை கலர் துணியில வந்துட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்க அந்த பழத்தை வச்சு 21 டைம்ஸ் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மந்திரம்லாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. என் கடைக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், என்னோட கடையில வந்துட்டு நிறைய பணவரவு இருக்கணும், என் கடையில நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்ற இந்த 3 விஷயத்த வந்துட்டு ஒரு 21 டைம் உங்க மனசார வந்துட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த துணி அதாவது எலுமிச்சை பழத்தை வந்துட்டு ஒரு பச்சை கலர் துணியில கட்டி வச்சீங்க இல்லையா, அந்த துணியை வந்துட்டு உங்க கல்லாப்பெட்டி மேலேயோ இல்லை உங்க கடைக்கு முன்னாடியோ வந்துட்டு கட்டி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் அதாவது உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. உங்களோட கல்லாப்பெட்டியும் நிறைஞ்சு நீங்களும் வந்துட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இந்த டெக்னிக் வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிட்டு நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.